கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும், வேத உண்மைகளில் தெளிவு பெறவும், கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை தொடர்ந்து தம்முடைய சித்தத்தின் பாதையை நடத்தி செல்வாராக. யாத்ராகும் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான சில நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானானை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பாதையிலே தேவனுடைய சட்டத்திட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே சீனாய் மலையின் மேல் ஏறிச் சென்றான். அங்கே தேவனுடைய சமூகத்திலே பல நாட்களாக அவன் தங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே மலைக்கு கீழே இருந்த திரளான ஜனங்கள் அந்த மோசே திரும்புவதற்குள்ளாக தங்களுக்கென்று ஒரு விக்கிரக கடவுளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். கன்றுக்குட்டியை செய்து அந்த கன்றுக்குட்டிக்கு அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை தேவன் கண்டு கோபமடைந்து இவர்கள் தங்களுடைய வழிகளை தாங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி அத்தோடு நிறுத்தாதபடிக்கு தொடர்ந்து அவர்கள் மேல் இருக்கிற கோபத்தை அவர் மோசே இடத்திலே சொல்லி வெளிப்படுத்துகிறார். யாத்திராகும் புஸ்தகம் 32ஆம் அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம் என்றால் அங்கே சில உண்மைகளை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவன் சொல்லுகிறார், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. மோசே, என்னை நீ விட்டுவிடு. இவர்கள் மேல் நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். இவர்கள் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய தண்டனைக்குரிய தவறை புரிந்திருக்கிறார்கள். எனவே நான் அவர்களை அழிப்பதற்கு விரும்புகிறேன், நீ என்னை விட்டுவிடு என்று சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறார். அவர்களை நான் அழித்து விடுவேன், உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். நீ உண்மையுள்ளவன், என்னுடைய தாசன் உத்தமமானவன், உன்னை நான் ஒரு பெரிய சந்ததியாக ஆபிரகாமை மாற்றும், ஆபிரகாமுக்கு நான் கொடுத்தது போன்ற வாக்குறுதி உனக்கு கொடுத்து உன்னை பெரிய சந்ததியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். இதை கேட்ட உடனே மோசைக்கு கூட சந்தோஷப்படுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் தேவன் என்ன சொல்லுகிறார், அந்த ஜனங்களை தான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். மோசையை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் கொடுத்தார். எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் என்று சொல்லி, தேவனே உம்முடைய சித்தப்படி ஆக கிடவது என்று சொல்லி இருக்கலாம். அதாவது அந்த ஜனங்களை நீர் உம்முடைய விருப்பப்படி அழித்து விடும், என்னை ஒரு பெரிய ஜாதியாக நீர் மாற்றும் என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் இந்த தேவ மனிதனாகிய மோசே அவ்விதமாக தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் தருவதாக சொன்ன சூழ்நிலையிலும் கூட அவனுடைய மனநிலை அவன் வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், அவன் தேவனை நோக்கி பேச ஆரம்பிக்கிறான். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கைகளினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. அந்த நேரத்தில் இவன் சொல்லுகிறான், ஏன் விதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது? இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் அல்லவா? இவர்களை நீர் எத்தனை வாதைகளை அனுப்பி இவர்களை மீட்டீர், எத்தனையோ நன்மையான காரியங்களை இவர்களுக்கு செய்தீர். அவர்கள் தவறிவிட்டார்கள், மதியினத்தினாலே குற்றம் புரிந்து விட்டார்கள். அவர்களுக்காக நீர் இறங்க வேண்டாமோ? உம்முடைய ஜனங்களை நீர் அழிக்க முன் வரலாமோ என்று சொல்லி அந்த தேவனிடத்திலே வாதாடுகிறான். பாருங்கள், ஏதோ கோபத்திலே ஒருவர் ஒன்றை செய்ய முன் வருகிற பொழுது இன்னொருவர் பேசி அவருடைய கோபத்தை தணிக்க விரும்புவது போல இந்த மோசே தேவனோடு பேசி தேவனுடைய கோபத்தை தணிக்க விரும்புகிறார். பாருங்கள், தேவன் கோபம் அடைந்தாலும் அந்த கோபத்தை சார்ந்து அவர் அங்கே செயல்பட விரும்பவில்லை. அங்கே இந்த ஜனங்கள் மேல் அவருக்கு இருக்கிற கோபத்தை, அவர்கள் மேல் அவர் விதிக்க வருகிற தண்டனை, அதை பார்த்து பரிதபித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மனிதனை அவர் அங்கே எதிர்பார்த்தார். அங்கேதான் மோசே நின்று கொண்டிருந்தான். ஆக இந்த மோசே இந்த ஜனங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டவன்.
துவக்கத்திலிருந்தே இந்த ஜனங்கள் அவனை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவனுடைய ஒவ்வொரு நல்ல செயல்களையும் அவர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஜனங்கள் மேல் வெறுப்படைவதற்கும் கோபம் அடைவதற்கும் இந்த மோசைக்கு ஏராளம் வாய்ப்புகள் உண்டு. அந்த சூழ்நிலை தேவனே அவர்கள் மேல் வெறுப்படைகிற சூழ்நிலை வருகிற பொழுது இது தேவன் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறார் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இது மோசை என்ன செய்கிறான் பாருங்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, தயவாக இவர்களுக்கு மன்னியும், இவர்களை நிச்சயமாக மன்னித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும் என்று அங்கே சொல்கிறான். யாத்திராகமம் 32ஆம் அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறான். பாருங்கள், எவ்வளவு எப்படியா இந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஜனங்களுக்காக அவன் பரிதவித்து அவர்களுக்காக பரிந்துரை செய்கிறான். அவர்களுக்காக அவன் பரிந்து மன்றாடுகிறான், எப்படியாகிலும் உதவி செய்யும் என்று. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவன் தம்முடைய நீதி நிமித்தம் தண்டனை விதிக்கிற சூழ்நிலையிலும் கோபமடைகிற சூழ்நிலையிலும் அதை வேடிக்கை பார்க்கிறவர்களாக அல்ல, நாம் அந்த தேவனிடத்திலே அவர்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக நாம் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நினிவே மக்கள் மேல் தேவன் கோபமடைந்து அவர்களை அழிக்கும்படியாக தேவன் ஒரு தண்டனை அங்கே விதித்தார். ஆனாலும் கூட அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தம்முடைய தாசனாகிய யோனா அங்கே சென்று அவர்களிடத்தில் பேசி அவருடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை செய்து இந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக தேவ நீதி அவர்களை தண்டிக்க செல்லுகிறது. ஆனாலும் தேவ கிருபை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த கிருபைக்காக அவர்களுடைய மனமாற்றம் தேவைப்படுகிறது. இதற்கு தேவையான காரியங்களை செய்யும்படியாக யோனாவிடத்தில் அவர் எதிர்பார்த்தாரான யோனாவோ அந்த விதமான காரியங்களை செய்ய விரும்பாமல் அவர்கள் அழிவுதான் நல்லது. ஏனென்றால் அந்த நினிவே மக்கள் அவ்வளவு கொடுமைக்காரர்கள், கொடூரமானவர்கள், பல அநியாய அக்கிரமங்களை செய்தவர்கள். எனவே அவர்கள் அழிய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் தேவனோ அவர்கள் அழியக்கூடாது, வாழ வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய நீதி அவிதமாக இருந்தாலும் அவர்கள் அழிவதை தேவன் விரும்பவில்லை, அவர்கள் வாழ்வதைத்தான் தேவன் விரும்பினார். ஆனால் அந்த நேரத்தில் அதற்காக ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்று விரும்பினார். எனவேதான் யோனா விலகி 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 போனாலும் கூட இறுதியாக அவனை அந்த தேசத்திற்கு அனுப்பி அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக அவன் பிரசங்கிக்கும்படி செய்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் தவறு செய்கிற பொழுது, மற்றவர்கள் குற்றம் செய்கிற பொழுது, அதன் நிமித்தமாக தேவ கோபம் அவர்களுக்கு மேல் வருகிற பொழுது அவர்களுக்காக நாம் பரிதபிக்கிற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அவர்களுக்காக இறங்குகிற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். பல நேரங்களிலே பார்க்கும் பொழுது ஒருவர் அநியாயம் அக்கிரமம் செய்கிறார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு தீங்கு வருகிற பொழுது நம்முடைய உள்ளார்ந்த மனதிலே ஒரு சந்தோஷம் வந்து விடுகிறது. இயற்கை. அநியாயம் செய்தவன் தண்டனை பெறுகிற பொழுது அப்படித்தான் வேணும், அப்படி நினைக்கிற ஒரு மனநிலை வந்து விடுகிறது. ஆனாலும் அருமையான தேவன் அதை விரும்பவில்லை. உன் சத்துரு பசியாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஆகாரத்தை கொடு, அவன் தாகமாக இருக்கும் பொழுது அவனுக்கு தண்ணீரை கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழி வாங்குவது உனக்குரியது அல்லது எனக்குரியது, நீ பழி வாங்கும் உணர்வோடு இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இன்னொருவனுக்கு அவனுடைய தவறின் விளைவாக தீமை வருகிற சூழ்நிலையும் கூட அவனுடைய நன்மைக்காக நம்முடைய இருதயம் இயங்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், மோசேயை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்கள். இந்த ஜனங்கள் இவ்விதமாக எல்லாம் நடப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒருவன் சென்று அவர்களை நடத்த முடியாது. அதற்கேற்ற மனநிலை, அதற்கேற்ற பக்குவம் இருக்க வேண்டும். ஆகையால் தான் மோசேயை தேவன் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்க விட்டார். அவன் ராஜ அரண்மனையில் இருந்தவன். இந்த மனிதனை தேவன் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்ட சூழ்நிலையிலே, முன்குறித்த சூழ்நிலையிலே, முதலாவது அவனுக்கு அதற்குரிய பக்குவம் வேண்டும். இந்த ஜனங்கள் கோபம் ஊட்டுவார்கள், எரிச்சல் ஊட்டுவார்கள், அவர்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை வெறுக்காமல், அவர்கள் அழிந்து போதை விரும்பாமல், அவர்களுக்கு ஆசீர்வாதமானதை தேடுகிற ஒரு மனிதனை அவர் உருவாக்க விரும்பினார். எனவே மோசைக்காக அவர் 40 ஆண்டுகளை விட்டு கொடுத்து 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனிதனாக அவனை விட்டு விட்டார். மோசையுடைய வாழ்க்கையிலே நடந்தது ஒரு விபத்து போல மோசைக்கு இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஈவென்ட். அந்த 40 ஆண்டுகள் அவன் ஆடுகளை மேய்த்து ஆடுகளோடு பழகி அந்த மேய்ப்பனுக்குரிய இருதயத்தை அவன் கொண்டிருந்தான். இந்த ஜனங்கள் அழிவை சந்திக்க போகிறான் என்று அறிந்த பொழுது ஒரு மேய்ப்பனை போல அவர்களை காப்பாற்ற விரும்புகிறான். ஐயோ, தன்னுடைய ஆடுகள், ஒரு மேய்ப்பன் ஒருபோதும் தன்னுடைய ஆடுகள்
அழிந்து போவதை விரும்பவே மாட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். ஆடுகள் சிலவுல முரட்டாட்டமா இருக்கும். இந்த பக்கம் வாழ்னா அந்த பக்கம் வராது, இங்க போகாதன்னு அங்கதான் போகும். மேய்ப்பர்கள் இதை சந்திப்பால் ஆடுகள் பல ஆடுகள் முரட்டாட்டமான ஆடுகளாக இருக்கும். வழிக்கு கொண்டு வர ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் அந்த ஆடுகள் முரண்டு பிடித்தாலும் சொல்லுகின்ற விதமா செயல்படாமல் இருந்தாலும் கூட அந்த ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது மேய்ப்பன் தன்னுடைய உயிரை கூட கையில பிடித்து வைத்துக் கொண்டு அந்த ஆட்டை காப்பாற்ற விரும்புவான். அந்த அனுபவத்தை தான் மோசே இடத்துல பார்க்கிறோம். 40 ஆண்டுகளாக ஆடுகளை மேய்த்து 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 பக்குவப்பட்டு ஒரு ஆடுகள் மேல் இருக்கிற கரிசனை இவனுக்கும் இருக்கிறது. எனவேதான் அந்த ஜனங்களை அழிக்க போகிறேன் என்று தேவன் சொன்ன பொழுது, இல்லை இல்லை ஆண்டவரே, அவர்களை அழிக்கவே கூடாது, அவர்கள் உம்முடைய ஜனம், அவர்களை மன்னியும், அவளை மன்னிக்கவில்லை என்னுடைய பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த அளவிற்கு அவனுடைய மனதில் ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. சொல்ல போனால் மோசே கொஞ்சம் கோபக்காரனாகத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கோபம் என்பது அவனுடைய குணாதிசயம் சார்ந்த கோபம் அல்ல. இந்த கோபம் என்பது அவனுடைய என்ன சொல்ல, அந்த இமோஷனல், அவனுடைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு கோபம். எனவே அவன் அடிக்கடி கோபப்படுகிறான். ஆனா உண்மையில் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் அவன் நல்ல பொறுமையாளன். எனவேதான் ஆண்டவர் அதை அறிந்து பாருங்கள், பல முறை அவனுடைய கோபத்தை நாம் பைபிள்ல பார்க்கிறோம். ஆயினும் தேவன் அவனை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார் பாருங்கள். என்னாகும் 12ஆம் அத்தியாயத்துடைய 3ஆம் வசனத்திலே, மோசே ஒரு சாந்த குணம் உள்ளவன், அவனை போன்ற சாந்த குணம் உள்ளவன் பூமியிலே எங்குமே இல்லை. கோபத்துலதான் கற்பலகை தூக்கி போட்டு உடைத்தான், கோபத்தில் தான் கண்மலை பார்த்து பேசுவதற்கு பதிலாக அடித்தான். இவைகளெல்லாம் உணர்வு ரீதியாக ஏற்பட்ட சில பலவீனங்கள் தானே ஒளி, அடிப்படையிலே அவன் பொறுமையாளன், சாந்த குணம் உள்ளவன். ஆக அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவனாக தேவன் அவனை பக்குவப்படுத்தித்தான் இந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக சில தண்டனைகள் வந்த பொழுது தேவனை நோக்கி தாவீது ஜெபிப்பான். ஐயா, நான் செஞ்ச தப்புக்கு இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று கேட்பான். 2 சாமுவேல் 24ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் தப்பு பண்ண இந்த ஆடுகள் என்ன செய்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு குடும்பத்துல கூட மற்றவர்கள் தவறு செய்கிற பொழுது, குற்றம் செய்கிற பொழுது, அவைகளுக்காக நாம் அவர்களுக்கு ஏதோ நடக்க வேண்டும் என்று விரும்பாமல் அவர்களுக்காகவும் பரிதபிக்கிற ஒரு நல்ல இருதயம் ஆண்டவர் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இவ்விதமாக ஒருவருக்காக ஒருவர் நாம் பரிதபிக்கிற மனநிலை உடையவர்களாக இருந்தால் அதன் மூலமாக அநேகருக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வருகிறது. இப்படிப்பட்ட பக்குவம் உள்ள மனநிலையைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் உருவாக்க விரும்புகிறார். அதற்காக நாம் தேவ சமூகத்துல நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி அநேகருக்காக பரிதபிக்கிற ஒருவராக மாற்ற வேண்டும். யோனாவை போல அவர்கள் அழிய வேண்டும் என்று விரும்பாதபடிக்கு தேவனை போல அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? மற்றவர்கள் யாராகிலும் இருக்கட்டும், அக்கிரமக்காரர்களோ அநியாயக்காரர்களோ எவராக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படுவது, அவர்கள் துன்பப்படுவது நம்முடைய மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை தரவே கூடாது. அதற்காக நாம் பரிதபிக்க வேண்டும். அந்த மனநிலையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். லோத்துவுக்கு ஒரு துன்பம் என்று வந்த பொழுது, ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற லோத்து, ஆனால் அவனுக்கு ஒரு நெருக்கடி வந்த பொழுது ஆபிரகாம் அப்படித்தான் அவனுக்கு நிகழ வேண்டும், சரியாகவே நடந்திருக்கிறது என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஓடோடி சென்று அவனுக்கு உதவி செய்ய விரும்பினான். இப்படிப்பட்ட நல்ல மனநிலையோடு நாம் வாழுகின்ற பொழுது நம்மால் அநேகர் பயன்படுவதோடு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். அவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். கடின கழுத்துடைய ஜனங்களை, வணங்கா கழுத்துடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தாவே நல்ல மனப்பக்குவம் உள்ள ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டீர் தகப்பனே. ஆடுகள் மேய்த்ததன் மூலமாக அடைந்த பக்குவத்தை கொண்டு உடைய ஜனங்களை மேய்ப்பதற்கு நீர் கொண்டு வந்தீர். எங்களுக்கும் இது போன்ற உணர்வுகள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். பிறருக்கு நேரிடுகிற தீங்குகளை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படாமல், மற்றவர்கள் அநீதி அக்கறம் புரிந்திருந்தால் கூட அவர்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலைகள் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்களுடைய கடின மனநிலையில் கர்த்தர் கரைக்கும்படி செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை அவர்களுக்கு எதிராக அநேகர் இயங்கிக் கொண்டிருக்க கூடும், அவர்களுக்கு எதிராக அநேகர் தீங்கு செய்திருக்க கூடும். ஆனாலும் அவர்களுடைய தீங்குகளை, அவர்களுக்கு தீமைகள் நடைபெற வேண்டும் என்று அவர் விரும்பாதபடிக்கு நல்லதை எதிர்பார்க்கிற மனநிலை ஆண்டவர் கொடுப்பீராக. அதன் மூலமாக அவர்கள் சமாதானமாகவும் சந்தோஷமாக வாழவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வித்து உம்முடைய சித்த நிறைவேறும்படி கிருபை செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிக்கள்
மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 04132236 042.